மதுரையில் இந்து முன்னணி தலைமையில் முருக பக்தர்கள் மாநாடு நேற்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றிருந்த நிலையில் தமிழ்நாட்டில் அதர்மத்தை அழிக்க வந்தது இந்து முன்னணி என மாநாட்டில் திரையிடப்பட்டது தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் திராவிட பாதையில் இருந்து அதிமுக மாறுகிறதா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. அது குறித்தான அண்மை தகவல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரையில் இந்து முன்னணி சார்பாக முருக பக்தர்கள் மாநாடு நேற்று நடைபெற்று முடிந்திருந்த நிலையில் இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், கடம்பூர் ராஜு, செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். இவர்கள் மேடையில் இருக்கும் போதே பெரியார் குறித்தும் திராவிடம் குறித்தும் அண்ணா குறித்தும் காணொலி காட்சிகள் திரையிடப்பட்டிருந்தது தற்போது அரசியலில் பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய நிலையில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுக்கு அதிமுக தரப்பிலிருந்து என்ன பதில் என்ற கேள்வியும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் திராவிட பாதையிலிருந்து அதிமுக மாறுகிறதா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. அது குறித்தான அண்மை தகவல்களை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இந்து முன்னணி மாநாட்டில் பெரியார் அண்ணாவை விமர்சித்து ஒளிபரப்பு செய்யப்பட்ட வீடியோவை தற்போது காணலாம். இந்த பக்கம் கிறிஸ்தவங்க இருக்கு, முஸ்லிம்கள் இருக்காங்க. இந்த வழியா நீ போகாதேன்னு சொன்னா என் பேரம் பேச்சு நாளைக்கு என்ன சொல்லுவோம்? நான் இருக்க மாட்டேன், போயிடுவேன், போக மாட்டேன், திரும்பிடுவேன். தைரியமா இருக்கிற இந்து மாறுதட்டு இந்துவா இருந்தான். காசுக்கு ஆசைப்பட்டவன் கிறிஸ்தவன் தான். ஓழையா இருந்தவன் கிறிஸ்தவனா முஸ்லீம் அந்த மாதிரி இருந்தான். இதை கொடுக்கிறது கூட பயப்படாதவங்க இந்துவர். தெய்வீக தமிழகத்தை நாத்திக மேகம் சூழ்ந்த நிலையில் இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச வந்த மாமணி இந்து முன்னணி. தர்மம் காக்க அதர்மம் அகற்ற ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் இந்த தங்கம் இந்து முன்னணி. தேசியத்தை போதித்து தெய்வீகத்தை நேசித்து சாதனைகளை மட்டுமே ருசித்து சரித்திரம் படைத்த இயக்கம். போலி திராவிடத்தை வேட்டையாடிய சிங்கம். நாத்திக நரிகளை நறுக்கி மதமாற்ற கும்பல்களை விரட்டி உணர்வுள்ள இந்து சமுதாயத்தை திரட்டி சரித்திரம் படைத்த இயக்கம். தொடர்ந்து அதிமுகவை பாஜகவிடம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டதாக அமைச்சர் சேகர்பாபு சாடியுள்ளார். அந்த காட்சிகளையும் தற்போது பார்க்கலாம். மதுரையில் நடைபெற்ற முருகர் மாநாட்டில் பெரியார் அண்ணா குறித்து விமர்சனங்கள் அடங்கிய ஒரு வீடியோ ஒளிபரப்பப்படுது. இப்பொழுது மேடையிலிருந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அதை குறித்து ஒன்றுமே பேசாமல் வேடிக்கை பார்க்கணும். இங்கே தான் இருப்பார், கிரிவஸ் ரோடு தான் எடப்பாடி போய் கேட்கறது தானே. அதாவது அந்த இயக்கம் எப்படி தன்னை அடிமைப்படுத்தி கொள்ளுகிறது என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு உதாரணம். மேடையிலே பேசுபவர்கள் எவராக இருந்தாலும், ஏன் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை என்றாலும் கூட அவர் வசைப்பாடாத பாடே இல்லை. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை, பெரியாரை, ஏன் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் அம்மையாரை, ஏன் மறைந்தும் மறையாமல் கலைஞரை போல் கலைஞருக்கு அடுத்தபடியாக மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆரை அவர் பாடாத வசைகளே இல்லை. அவர் அழைக்கின்ற ஒரு மேடையில் இவர்கள் போய் அமர்கிறார்கள் என்றால் அந்த இயக்கத்தை அடிமை சாசனத்தை எழுதி தந்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். திராவிடத்தையே அழிப்போம் என்று சூளுரைக்கின்ற எச் ராஜாவும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார். திராவிடம் இனி தமிழகத்திலே கோலோச்ச முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொன்ன அண்ணாமலையும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார். பக்தர்களுடைய பார்வை என்னுடைய பார்வை அல்ல, ஒட்டுமொத்தமாக நேற்றைய மாநாடு என்பது அரசியல் மாநாடு தான். எங்களை பொறுத்தளவு எங்களுடைய முதல்வருடைய நிலைப்பாடு அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு. அரசியலும் ஆன்மீகத்தையும் கலந்து அரசியல் ஆக்காதீர்கள் என்பதுதான் எங்கள் முதல்வருடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடில் என்றைக்கும் நாங்கள் உறுதியாக இருப்போம். நேற்றைய மாநாடு கடந்து சென்ற மாநாடு, கூடி கலைந்த மேகக்கூட்டம் போல் கலைந்த மாநாடு. கொள்கை கூட்டம் என்பது வேறு, கூடுகின்ற கூட்டம் என்பது வேறு, கூட்டுகின்ற கூட்டம் என்பது வேறு. அது கூட்டிய கூட்டம்.
ஆகவே அது ஒரு நாள் கூத்து நேற்றோடு முடிவடைந்தது. எவ்வளோ கேள்வி வச்சிருக்கீங்க பாரு. விடுவிச்சு ஒரு பாஜக மாவட்ட தலைவர்கிட்ட அந்தந்த கோயிலை அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருது. அதாவது அடிப்படையையே தகர்க்கின்ற கேள்விகள் இதெல்லாம். இந்து சமய அறநிலைத்துறை என்பது எப்படி உருவாக்கப்பட்டது, எப்படி இந்து சமய அறநிலைத்துறையின் கையின் கீழ் இந்த திருக்கோயில்கள் வந்தது என்பதை வரலாற்று புத்தகமாக அச்சடித்து ஒரு மாதக்காலாக வெளியிட இருக்கின்றோம். இந்த இந்து சமய அறநிலைத்துறை உருவாக்கப்பட்டதன் நோக்கமே வெள்ளையர்கள் நம்மை ஆண்டபோது ஆங்காங்கு இருக்கின்ற திருக்கோயிலில் பரம்பரை தக்காரலாக இருந்தவர்கள் அந்த திருக்கோயிலை ஒரு கம்பெனி போல் நடத்தி வந்தார்கள். வரவு செலவு பார்க்கின்ற ஒரு கம்பெனி போல். கம்பெனி எப்பொழுதுமே நஷ்டத்தில் இயங்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் ஒரு கம்பெனியை நடத்துபவர்கள் இருப்பார்கள், ஒரு நிறுவனத்தை நடத்துபவர்கள் இருப்பார்கள். அப்படி ஒரு நிறுவனமாக நடத்தி கொண்டு அதில் வருகின்ற வருமானங்களை கொள்ளையடித்து கொண்டிருந்த கூட்டங்களை வெளியேற்றுவதற்காகத்தான் இந்து சமய அறநிலைத்துறையே தோற்றுவிக்கப்பட்டது. ஒரு நிர்வாகத்தின் கீழ், ஒரு அரசியல் அமைப்பின் கீழ் ஒரு நிறுவனம் செயல்பட்டால்தான் ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு ஒழுங்குமுறையாக இருக்கும் என்பதால் தான் அன்றைக்கு வெள்ளையர் காலத்தில் வகுக்கப்பட்ட அந்த நீதியின் அடிப்படையில் தான் பல்வேறு நீதிமன்ற போராட்டங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி, உச்சநீதிமன்றம் வரையறுத்த சட்டத்திட்டங்கள் படி 1959ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது தான் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கொடைகள் சட்டம். அந்த சட்டத்தின்படி தான் இந்த இந்து சமய அறநிலைத்துறை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் நினைப்பது போல், எங்கள் நினைவில் வாழும் முதல்வர் சொன்னது போல், கோயில்கள் கூடாது என்பதல்ல, அது கொள்ளையர்கள் கூடாரமாக மாறக்கூடாது என்பது எங்களுடைய கலைஞர்களுடைய ஆணித்தரமான கருத்து. அவர்கள் கோயில்களை கொள்ளையர்கள் கூடாரமாக மாற்ற நினைக்கின்றார்கள். நாங்கள் திருக்கோயில்களை ஆன்மீகவாதிகளின் கோயிலாக மாற்ற நினைக்கின்றோம்.